ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நானும் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நான் தான் உங்கள் தீபா மறுபடியும் ஒரு புது வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 எபிசோடை வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்து என்னோடய பிஓவிஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது நம்ம பிஓவி சாப்டர் 5. ஸோ வெற்றிகரமாக இது 5வது வீடியோ. ஸோ இத்தனை வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4 சாப்டர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து டே 1லேருந்து இருக்கிற என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட்டாக வந்து பிரித்து இருக்கும். நீங்கள் அதையும் பாருங்கள். ஃபுல் ஃபன் காசிப் இதில் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த 2 நாள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, பெருசாக ஒன்றுமே நடக்கலை. அதையும் வந்து சொல்கிறதுக்கு தான் நான் இதை பிஓவி சாப்டர் 5 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் வந்து நம்ம 14th அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். அன்றைக்கி வந்து இந்த மாஸ்க்கு டாஸ்க் வந்து வந்துச்சு. ஸோ என்னன்னு தெரியல, நான் வந்து மாஸ்க் தீவான்னு ஆரம்பித்ததுனால என்னவோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த மாஸ்க்குன்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக வருது இல்லை? நோட்டீஸ் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆதிரிய மாஸ்க் போட்டு சுற்ற சொன்னாங்க. இப்போ வந்து மாஸ்க் டாஸ்க்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. என்னோடய சேனல் நேமு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரெஃபரன்ஸாக வரும்போது ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம வந்து நம்மளை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு லக்கி சாமாவும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாஸ்க் டாஸ்கில் வந்து நடந்த வந்து லூசுத்தனமான இது என்னன்னே எனக்கு புரியல. என்ன கேம் விளாடுறாங்க இவங்கெல்லாம், என்ன பண்ணுறாங்க? அந்த பாரு வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கதாகட்டும், நம்ம அந்த வினோத் வந்து கெமியை வந்து டேக்கிள் பண்ணுன்ற பேரில் என்ன நடந்ததுன்னே தெரில. அங்கே என்ன கூத்து நடந்ததுன்னே தெரில. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது ஒன்று. அண்டு வேணும்னே வந்து எப்போ பார்த்தாலும் பார்வை கார்னர் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் ஒரு சில இடத்துல பார்வை தேவையில்லாமல் வந்து சண்டை போடுற மாதிரி எனக்கும் தோணுது. லைக் ஓகே, அவங்களுக்காக ஸ்டாண்டப் பண்ணிக்கிறதுன்றது தப்பே கிடையாது. ஏன்னா மொத்த வீடே கார்னர் பண்ணும்போது நமக்காக ஸ்டாண்டப் பண்ணி தான் ஆகணும். நம்ம தான் நமக்காக பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அது நான் வந்து அவங்க இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளுமே அதுதான் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு விஷயம் யோசிங்க. நம்மளை வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மொத்தமாக ஒரு 20 பேர், ஒரு 19 பேர் வந்து நம்மளை வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அதுவும் வந்து நம்ம ஒரு டெலிவிஷனில் இருக்கோம், நம்மளை சுற்றி இத்தனை ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, எவ்வளோ ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 19 பேர் நம்மளை கார்னர் பண்ணுறாங்களே, அப்போ நம்மளை வந்து ஒரு கெட்ட இமேஜ் நம்மளுக்கு போட்டே ஆகாமல் வெளியே வந்து நம்மளை வந்து ஒரு கெட்ட மனுஷனாக பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரி எவ்வளோ மண்டிக்குள்ளே தாட்ஸ் வரும். சும்மா இருக்கிற நம்மளுக்கே ஓவர் திங்கிங் பண்ணி எவ்வளோ யோசிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில் ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதை யோசித்தோன்னா வாட் எவர் ஷீ இஸ் டூயிங் இன்சைட் த ஹவுஸ் இஸ் ஃபேர். அது தப்பே இல்லை. ஓகே. அண்டு பட் ஸ்டில் வந்து எல்லாத்துக்கும் வந்து அவகிட்டயே பிரச்சனை பண்ணுறாங்க. இவங்களும் வந்து அவகிட்டயே பிரச்சனை பண்ணுறாங்க, பாருக்கிட்டே பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டே பண்ணுறாங்க. பாரும் வந்து ஒரு சில இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் இவ்வளோ சாப்டர்ஸ்லையுமே வந்து நான் பாருக்கு ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசியிருக்கேன். ஏன்னா அவங்கள ரொம்ப கார்னர் பண்ணுறாங்கன்ற ஒரு ரீசன்னால். அந்த இடத்துல நான் இருந்திருந்தேனாலுமே நான் அதை தான் பண்ணியிருப்பேன். நான் என்னை வந்து அந்த இடத்துல வச்சு யோசிச்சு தான் நான் பேசுகிறேன். ஸோ ஈவன் இஃப் இன்கேஸ் ஒரு பேரலல் யூனிவர்ஸில் இதே மாதிரி ஒரு பிக் பாஸில் வந்து பார்வதிக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து நம்ம யாரை சொல்லலாம், கெமி ஒரு கனி இவங்களை யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னாலும் நான் கனிக்கு சப்போர்ட் பண்ண தான் செஞ்சுருப்பேன். ஏன்னா ஷீ இஸ் பீயிங் ஒன் ஆர்மி. அவங்க ஒரே ஆளாக இருந்து ஒரு ஆர்மி மாதிரி பெரிய ஆர்மியை சமாளிக்கிறாங்க அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண தோணும். ஸோ இது பாருன்றதுனாலாம் இல்லை, அந்த இடத்துனால மட்டும்தான். அந்த இடம், அவங்க இருக்கிற அந்த இடம், அவங்கள சுற்றி எல்லோரும் வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஷீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹர் செல்ஃப் அப்படின்னும் போது அதை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப தப்பு. அண்ட் பாரு வந்து இந்த கிச்சனில் போய் நிற்காத அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நின்னா இங்கே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுன்றது சரி ஓகே, எப்படியோ ஒழிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிருக்கலாம். அவங்க அந்த இடத்துல வந்து நின்னாங்க. ஆனால்
இந்த சைடு யோசிக்கும் போது அவங்க நின்றதுனால இப்போ என்ன ஆகிப்போச்சு? ஏன்பா நீங்கள் சமைக்கிற வேலையை சமைக்க போகிறீங்க, ஒரு மனுஷி ஒரு ஒரு ஆள் அங்கே நிற்கிறதுனால இவங்களால என்ன, இவங்க வந்து என்ன அவங்க மடியிலேயே போய் உட்காந்துக்கிட்டாங்க? அதுதான் வந்து இரிட்டேட் ஆகுது. ஸோ இவங்க பண்ணுறதும் தப்பு தான். அண்டு அந்த இடத்துல பாரு வந்து சரி என்னென்னா பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிருக்கலாம். அவங்களும் வந்து அவங்களோ ஈகோனால் வந்து இப்படி உட்காந்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஈகோ டச்சாக தான் செய்யும். ஏங்க என்னை மட்டும்தான் நீங்கள் எதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், நின்னா குத்த உட்காந்தா குத்துன்ற மாதிரி தான் இருக்குது இவங்கெல்லாம் பண்ணுது. இதுக்கு ஒரு சாரி சொல்ல வச்சு சாரி கேட்டால் தான் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அண்டு கம்மிங் டு பாயிண்ட், இந்த சோறு பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த சீசனில். இந்த சீசன் வந்து சோறுக்காகவே அடிச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்போ போய் எங்கே போய் முடிக்க போகுதுன்றது தெரியல. அண்டு பாரு அண்ட் சபரி காம்போ ரொம்ப 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 ஒரு பூக்கி காம்போவாக இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி டு அதர் கப்புள்ஸ் இந்த ஹவுஸ். இந்த ஆதிரை ஒரு எஃப்ஜே இருக்கட்டும், ஒரு துஷார் ஒரு அரோரா இருக்கட்டும், இந்த சபரி அண்ட் பாரு காம்போ ரொம்ப பூக்கியாக இருந்தது. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, அதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த மற்ற 2 கப்பலும் நொயேன்னு கொஞ்சிக்கிட்டு அப்படியே வழிஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தடவிக்கிட்டு சுற்றுறது, இது பார்க்குறத விட இது நல்லாயிருக்கு. அண்ட் இந்த வே ஷி ஆஸ்க், எனக்கு நீ தான் செஞ்சு கொடுக்கணும் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கும்போது சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி பண்ணது, விச் வாஸ் ஸோ க்யூட். அது வந்து அந்த கப்பல் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் நல்லாயிருக்கும். அது பர்சனலி எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சது. அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு சபரி வந்து நல்லா ஒரு மாதிரி அவர் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு ஏதோ செம்போ ஸ்டைல் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து தீவிரமான ஒரு செம்போ ஃபேன். ஸோ செம்போ ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் வந்து எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு. அவர் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அண்டு ஐ டோன்ட் நோ, அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பாரு வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி அவளுக்கு வந்து கெட்ட பேர் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவளுக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, உனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருக்கட்டும். ஆனால் அதே when it comes to பார்வதி, இங்கே பார்வதி கிட்டே பேசும்போது நல்லபடியாக சிரித்து பேசுறது, சண்டை போடுறது, பூக்கி வேற எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அவர் எங்கே ஒரிஜினலாக இருக்கான்னு தெரில, அது ஒன்று. அண்டு வினோத் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் காம்போ வேறு கொஞ்சம் நல்லா ஹிட் ஆகிட்டுருக்கு நம்ம சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த காம்போ நல்லாயிருக்கு. பார்க்க சிரிப்பு தான் வருது. எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேர் வந்து இந்த கவுண்டமணி செந்தில் அந்த மாதிரி அதாவது அந்த லெவலுக்கு அந்த லெஜண்ட்ஸோடலாம் நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன். காம்போ சொல்கிறேன், காம்போ அந்த ஜோடி எப்படி ஹிட்டோ இந்த பிக் பாஸில் இதில் வந்து இந்த ஜோடி வந்து ஹிட் ஆகும், இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது நல்லா இருக்குது. அண்டு இப்போ கொஞ்சம் வந்து நம்ம இந்த பிரவீன் ராஜ் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. ஏதோ புலி வந்து பதுங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பாயறதுக்கு, ஏன்னு தெரியல. ஒரு 2 நாளாக வந்து பெருசாக சவுண்ட் இல்லை பிஆர் கிட்டேருந்து. அண்டு இவங்க வந்து இந்த துஷார் அரோரா வந்து இந்த அரோரா என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஃப்ரெண்டு என்னடான்னா இவங்க உள்ளே வரும்போது பேரை மாற்றணும், நேமை மாற்றணும், தலையெழுத்து மாற்றணும் அப்படின்னாங்க. ஆனால் இவங்க வந்து உள்ளே வந்து கொஞ்சம் சரியில்லாத வேலைங்க தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஐ மீன் இவங்க பண்ணுற சில வேலைங்கனால சிலமிஷம்னால இந்த துஷாருக்கும் கெட்ட பேர் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மிஸ்டர் துஷார் வந்து நைஸாக அப்படி நழுவிட்டார். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் ரியலி a குட் திங். அண்ட் கமருதீனுக்கு இதில் பொசசிவ்னஸ் வேறு. துஷாரோட வந்து அரோரா க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. கமருதீன் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே வந்து விஜேஎஸ் கிட்டே வந்து நல்லா வாங்கினார். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. அண்டு அப்சரான்னு சொல்ல போனால் அவங்க வந்து இன்னும் சைலண்ட் மோட்லேயே தான் இருக்காங்க. ஐ திங்க் ஷீஸ் கோனா பி எலிமினேட்டட் திஸ் வீக். பெருசாக ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் தெரியல. சண்டேலையும் சரி, சம்பவத்துலேயும் சரி, டாஸ்க்லையும் சரி, எதுலேயுமே இல்லை. அது ஒன்று. அண்டு கனி சரியான பாய்சன், சைலண்ட் கில்லர். எதுக்கு நிஜமாக சொல்கிறேன், அவங்க வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளும் சண்டை போடணும், நம்மளும் கத்தணும், நம்மளும் வந்து ப்ரோமோவில் இருக்கணும், நம்மளும் வந்து எல்லா ரீல்ஸ்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது.
ஹர் நேச்சர் இஸ் லைக் பீயிங் காம் அண்ட் மெச்சூர் அண்ட் ரொம்ப வந்து ப்ரொடக்டிவாக ஹேண்டில் பண்ணுறது தான். பட் ஆனால் ஷீ இஸ் பிஹேவிங் த குவைட் ஆப்போசிட் ஆஃப் எவ்ரி திங். அதனால் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அண்ட் அதை பார்க்குறதுக்கு பிடிக்கல, மாதிரி எரிச்சலாக வருது. கனி வந்து பேசினாலே, கனி வந்து ஏதாவது இடத்துல வந்து சவுண்டு போட்டு பேசினாலே எரிச்சலாக வருது, இரிட்டேட்டாக வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷீ இஸ் லூசிங் ஹர் காரக்குழம்பு ஃபேன்ஸ். அதுதான் நடக்குது. ஹேட்டர்ஸ் நிறைய சம்பாதிக்க போகிறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது கிளியராக. ஏன்னா அவங்க வந்து காரக்குழம்பு ஃபேன்ஸ் வந்து அவங்கள எப்படி பார்த்துருக்காங்க, ஒரு ஸ்வீட்டாக, ஒரு நல்ல ஒரு ஜாலியாக, ஒரு தன்மையான ஒரு பியூர் சோலாக பார்த்துருக்காங்க. பட் இங்கே வந்து அப்படியே மொத்தமாக ஆப்போசிட்டான கேரக்டர் மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஜஸ்ட் ரியலி நாட் குட் ஃபார் ஹர் ஃபேம். லெட்ஸ் சீ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தது நம்ம ஆதிரியன் எஃப்ஜே வந்து என்ன பேர் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது ஆதிரைக்கும் சரி, எஃப்ஜேக்கும் நல்லது. ஸோ மேபி கண்டென்ட்டுக்காக வந்து 2 பேரும் நம்மளும் ஜோடியாக சுற்றுவோம், வீட்டுக்குள்ளேனாலே ஒரு 3-4 ஜோடி இருக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்களா என்னமோ அது தெரியல. அது அப்படி போயிட்டுருக்கு. அண்டு நம்ம சைலண்ட்டாக இருக்குது அந்த மாதிரினா இந்த சுபிக்ஷா, அப்சரா அண்ட் விக்ரம், அப்புறம் இவங்க 3 பேர் இருக்கிறதே வந்து அவ்வளோவா வெளியே தெரிய மாட்டேங்குது. அண்டு ரம்யா வந்து கேவலமான ஒரு மயக்கம் போடுற ஆக்டிங், பக்கா கேவலமான ஒரு மயக்கம் போடுற ஆக்டிங், பார்க்கறதுக்கே சகிக்கலை. அதெல்லாம் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது நடிப்புன்னு ஒரு அது எப்படிங்க ஒருத்தவங்க மயக்கம் போட்டு கீழே விழும்போது அடிப்படாமல் விழ முடியுமா? அவ்வளோ ஜாக்கிரதையாக மயக்கம் போட்டு விழ முடியுமா? எப்படி விழுவோன்னே தெரியாது. அதுவும் எப்படி அது மயக்கம் போடும்போது ஸ்ட்ரைட்டாக நடந்து வராங்க, சைடாக போய் மயக்கம் போட்டு விடுறாங்க. சரி, நம்ம மயக்கம் போடுறோன்னா இருக்கிற இடத்துலேருந்தே இந்த மாதிரி விழுந்துடும். ஸ்ட்ரைட்டாக நடந்து வரும்போது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் எடுத்து ஆட்டோ ரைட்டில் திரும்பி கீழே விழுது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபேக். பார்க்கும்போதே ஃபேக்குன்னு நல்லா தெரியுது. ஸோ அது வேஸ்ட்டு. அண்டு ஆஃப்கோர்ஸ் நம்ம வியானா கூட வந்து நம்ம இந்த சைலண்ட்டு வெளியே தெரியாத ஒரு கேஸ் தான். கான்ட்ரிபியூஷன் அவ்வளோவா தெரியல, அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹைலைட்டடாக இருக்கிறது நம்ம ப்ரோமோ பீஸ் அப்படின்னா நம்ம அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரு, அப்புறம் பாரு, அப்புறம் சபரி அண்டு அரோரா, அதுக்கப்புறமா வந்து ஆமாம் இவங்களாம் தான் வந்து நம்ம ப்ரோமோ பீஸ், கண்டென்ட் பீஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷனை வந்து நல்லா கொடுக்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கண்டினியூ பண்ணால் நல்லா போகும் ஓரளவுக்கு. இவங்களில் யாராவது ஒருத்தர் 2 பேர் வெளியே போனாங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக போர் அடிக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு கலையரசன், ஐ டோன்ட் நோ வாட் ஹீஸ் டூயிங். அவர் ஒரு சில இடத்துல வெளியே தெரிகிறாரு, பட் ஆனால் திருப்பி அப்படியே ஈக்குவலாக ஆஃப் ஆகிடுறாரு. அவர் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், கான்ட்ரிபியூஷன் பண்ணுற இடத்துல. அது ஒன்று. அண்ட் பிரவீன்ராஜ், ஹீஸ் பீயிங் சைலண்ட். அது என்னன்னு தெரில. திரும்பி வேறு ஏதாவது பெரிய சண்டையில் வந்து பணம் தலை எடுத்துக்கலாம், பேர் எடுத்துக்கலான்ற மாதிரி பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணுறாரோ என்னமோ. அண்ட் துஷார் இஸ் பீயிங் ஐ டோன்ட் நோ, தலைன்ற பொறுப்பு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஒரு மாதிரி ஒரு ஜர்க்லேயே இருக்கார் போல இருக்குது. ஒரு மாதிரி ஒரு நர்வஸ்லேயே, ஒரு அதிர்ச்சிலேயே இருக்கார் போல இருக்குது. ஒரு மாதிரி ஐயோ நம்ம இதை பண்ணணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் பண்ணுற எல்லா விஷயம் பார்த்தா. ஐ திங்க் ஹீ இஸ் அன்ஃபிட் ஃபார் பீயிங் தலைனா யார் இருந்திருக்கலாம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி இருக்கிற பிஓவி வீடியோவில் சொல்லியிருப்பேன், சபரி would be perfect choice. ஸோ சபரி தலையாக இருந்திருக்கலாம். அண்ட் ஆர் விக்ரம் வந்து நல்லா லீட் பண்ணியிருப்பார். அவரோட இது இன்னும் வெளியே தெரியல, பட் ஆனால் அவர் நல்லா லீட் பண்ணியிருப்பார். விக்ரம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பார். த வே ஹி எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த சூப்பர் டிலக்ஸில் இருக்கிற ஆட்கள் வந்து எப்படி வேலை கொடுக்கணும், ஒரு ஃபன் ஓரியன்டாக வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்த அவருக்கு கண்டிப்பாக வந்து தள்ளன்ற பட்டம் கரெக்டாக இருந்திருக்கும். அது பண்ணியிருக்கலாம். விக்ரம் ஒரு சபரி ஒரு லேடிஸில் அப்படின்னு பார்த்தா
ஐ திங்க் யாரை சொல்கிறது, யாருமே சொல்ல முடியாது போல இருக்கு லேடிஸில். சுபிக்ஷா ஒஸ்ட்டு, அது அவங்க குரூப்புக்கு மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வியானா வேஸ்ட்டு. வியானா வந்து க்யூட்னஸ் காமிச்சிக்கிறதுல மட்டும்தான் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. அண்ட் ரம்யா நெவர், வாய்ப்பே இல்லை. ஸோ ஆதிரை கூட ஒஸ்ட்டு. ஆதிரை ஆட்டிடியூட் காட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு வந்து அப்சரா சுத்தம் கான்ட்ரிபியூஷனே பண்ணல. மேபி அவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குமோ என்னவோ. லேடிஸில் வந்து அப்சரா கிடச்சிருந்தா அவங்க இன்னும் வெளியே தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம பார்த்துருக்கலாம். சி பார்ப்போம், இன்னும் நிறைய டைம் இருக்குது. அடுத்தது யார் தலையாக வருவாங்கன்னு தெரியல. அண்ட் பாய்ஸில் வந்து சபரி, விக்ரம் ஆர் திவாகர் ஒரு வாட்டி தலையாக்கி பார்க்கணும். நம்ம திவாகர் தலையாக ஆனால் எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும். க்யூட்டிஸாகவே இருக்குது. அவர் ஃபுல்லாக பாருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஆனால் திவாகர் தலையாக இருந்தாலும் அது பாருவோட தலையாக தான் இருந்திருக்கும். ஸோ ஃபுல் பிரெயின் அவளாக தான் இருந்திருக்கோம். நம்ம பாருவாக தான் இருந்திருக்கோம், சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இது வந்து இவ்வளோ எனக்கு நான் நோட்டீஸ் பண்ண பிஓவிஸ். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து சாப்பாட்டுக்கு விஷயத்துக்கு தான் ரொம்ப அடிச்சுக்கிறாங்க இந்த சீசனில். சோத்துக்கு சத்த கும்பலாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் கெமி இஸ் பீயிங் ரியலி அன்ஃபேர். அந்த மாஸ்க் டாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு உடனே சபரிகிட்ட சொல்லி பார்வை வந்து வேணே வெளியே அடுத்ததில் தூக்குற மாதிரி இருக்குது. அதுக்கு வேறு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வேறு அந்த ஸ்லாட்டை க்ளோஸ் பண்ண போகும்போது. அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லோரும் வந்து எனக்கு என்னமோ இந்த சீசனில் எல்லாருமே வந்து ஏதோ வந்துட்டோம், நம்ம விளாட்ணும் அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய விஷயம். அதான். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னா, எல்லாருமே வந்து யாரையாவது மாட்டி விடுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காதா, யாரையாவது இழுத்து சண்டை போடுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காதா, ஒரு சம்பவம் நடக்காதா, இல்லை யாரையாவது கேமரா முன்னாடி போய் மாட்டி விடுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி பாரு. ஸோ எது பண்ணாலும் பாரு பக்கம் தான் திரும்புது. அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா, சபரி அண்ட் கெமி ஆர் கனி அண்ட் பிரவீன் ராஜ், எஃப்ஜே இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சீரியஸ் அக்யூசேஷன் பார்வதி மேலே வைக்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்க் விளையாடும் போது வந்து பாரு வந்து ஏதோ ஒரு வேலை ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயத்த, ஒரு கேவலமான ஒரு அக்யூசேஷனை வந்து சபரியும் வெஃப்ஜியும் வந்து வைக்கிறாங்க. அது ஆக்சுவலி வீடியோவில் பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக பேச்சாக போயிடுச்சு. அதை தனியாக எடுத்து பேச ஆரம்பித்தா பெரிய சண்டையாக ஆகும். அது யாரும் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு அக்யூசேஷன். அண்டு அதை வந்து சொல்லியிருக்க தேவையில்லை. அது எல்லாரையுமே பாதிக்கும் அது. பட் அது அப்படியே பேச்சாக போயிடுச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னால் வந்து அது சொல்லாமல் இருக்க முடியல. ரொம்ப அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல. ஒரு பொண்ணை நீங்கள் நம்ம கார்னர் பண்ணுறோம், சண்டை போடுறோம், கண்டென்ட்டுக்காக பேசுகிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் இந்த அக்யூசேஷன்லாம் வந்து ரொம்ப தப்பு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் மக்களே என்னோடய 2 டேஸோட அப்சர்வேஷனோட பிஓவி. ஸோ உங்களோட பிஓவி என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா என்ன சொல்லணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Until then, நான் உங்கள் மாஸ் தேவா. See you, டாட்டா.